வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு வெள்ளை சாதம் அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது. ஜூஸ் தண்ணி இந்த மாதிரி தான் நிறைய குடிக்க தோணும். நான் எவ்வளோ சாப்பாடு கம்மியாக வச்சாலுமே பூனைக்குட்டி நாய்க்குட்டி இவங்களுக்கெல்லாம் போட்டது போக சாதம் நிறைய மீதி இருக்கும். டெய்லியுமே தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் கரைச்சி தான் குடிச்சிட்ருக்கேன். நேற்று ஒரு பெரிய பப்பாளி பழம் கிடச்சிது. நாட்டு பப்பாளி தான், நல்லா விதையோடு இருந்தது. லேகனுக்குமே எல்லா ஃப்ரூட்ஸுமே கொடுத்து பழக்கியிருக்கேன். அவனுமே நல்லா விரும்பி சாப்பிடுவான். எனக்கு பப்பாளி பழம் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். பட் இப்பயுமே பப்பாளி பழத்தை பற்றின ஒரு மித்து இருந்துகிட்டே தான் இருக்குது. பீரியட்ஸ் டைமில் சாப்பிடக்கூடாது, ப்ரெக்னென்சியில் சுத்தமாக எடுத்துக்கூடாதுன்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. ஏன் ப்ரெக்னென்சி டைமில் ஏன் டாக்டர்கிட்ட கேட்டப்போ பெரியவங்க சொல்கிற மாதிரி மற்ற பழத்தை விட பப்பாளி பழம் கொஞ்சம் ஹீட் அதிகம் தான். ஆனால் சுத்தமாக சாப்பிடாம விட்டிங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதை லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஸோ லிமிட்டாக 3 ட்ரைமிஸ்டர்லையுமே எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் 3 ட்ரைமிஸ்டர்லையுமே சாப்பிட்டேன். உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீடியோவில் ஃபேஸ் வாஷ் பவுடர் அரைக்கிறேன்னு காய வச்சுருந்தேன். அப்போ எல்லாம் பூசணம் பிடிச்சிருச்சு, மறுபடியும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வாரம் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுவேன், செக் பண்ணி பாருங்கள்.